நாட்டின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து தரப்பு பள்ளி மாணவ மாணவியரும் ஓணம் பண்டிகையை பாரம்பரிய முறையில் கொண்டாடினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற மத்திய அரசின் கொள்கையை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவியர் பாரம்பரிய முறையில் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். பல மொழிகள், பல்வேறு கலை மற்றும் கலாச்சாரங்களை கொண்ட இந்தியாவில் மாநிலங்கள் தோறும் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மக்களை ஒன்றிணைத்து நாட்டின் பன்முக தன்மையை வெளிப்படுத்துகிறது. அனைவரும் ஓர் இனம், அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வை மாணவ மாணவியர்களிடம் ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி அமிர்தா வித்யாலயம் பள்ளியில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. கேரள மக்களின் பாரம்பரிய திருவிழாவான ஓணம் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக அத்தப்பு கோலமிட்டு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்களுடன் இணைந்து குழுக்களாக அத்தப்பு கோலங்களை வண்ணமயமாக வரைந்து அசத்தினர். ஆசிரியைகளும் கேரள பாரம்பரிய உடை அணிந்து பாடல்களை பாடி ஓணம் கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். ஓணம் பண்டிகை குறித்து பள்ளி மாணவி தெரிவிக்கையில், வருஷம் மகாபலி கேரளா மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக மகாபலி வந்து பாத்துட்டு போவாங்க. அப்ப கேரளா மக்கள் பூக்கோளம் எல்லாம் போட்டு மகாபலியை வரவேற்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல நாங்க எல்லா கிளாஸுமே பூக்கோளம் போட்டு சந்தோஷமா ஒரு போட்டி மாதிரி வச்சு ஜாலியா எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். ஓணம் பண்டிகை குறித்து ஆசிரியை கூறுகையில், ஓணம்ங்கிறது கேரளாவில் உள்ள ஒரு முக்கியமான பண்டிகை தான். ஆனாலும் நம்முடைய கலாச்சாரம், இந்துக்களுடைய ஒரு கலாச்சாரம்ங்கிறதுனால நாங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமிர்த வித்யாலயம் தூத்துக்குடியில நாங்க இன்னைக்கு கொண்டாடுறோம். தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் மகாபலி சக்கரவர்த்தி வேடமணிந்த மாணவர்கள் ஓணம் பண்டிகையின் வரலாற்றை விளக்கும் நாடகத்தை அரங்கேற்றினர். கேரள பாரம்பரிய உடையணிந்த மாணவ மாணவியர்கள் கேரள பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். பண்டிகைகள் அனைவருக்குமானது, ஒற்றுமையே இந்த நாட்டின் பலம் என்பதை உணர்த்தும் வகையில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் அமைந்தது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.